குளத்தூர்ல ஸ்டாலின் எதிர்த்து போட்டி போடுவீங்களா? அவர்கிட்ட போய் கிளம்பி சீமா நிற்கிற தொகுதியில் நீங்கள் நின்று எடுத்து போட்டி போடுவீங்களா? நீங்க தயாரா இருக்கீங்களா? ஒண்டி கொண்டி நீங்க தயாரா இருக்கீங்க? திமுக யாரோடும் கூட்டணி கிடையாது. ஒரு ரூபா வாக்கு காசு கொடுக்க மாட்டேன். அவங்க அப்பா நினைவிடத்திலும் சரி, அண்ணா நினைவிடத்திலும் சரி, இல்லை அவங்க போற்றுகிற ராமசாமி ஐயா நினைவிடத்திலும் சரி, சத்தியம் பண்ணிக்கிறணும். ரூபா காசு கொடுக்க மாட்டேன். நான் என் குலதெய்வம் வீரமாகாளி மேலே சத்தியம். நீங்கள் சத்தியம் பண்ணிவிட்டு அவரும் நானும் திமுக மட்டும் நாம் தமிழர் மட்டும் என்னை வென்று காட்டிட்டு சொல்லு பார்ப்போம். ஏன் புலி வருதுன்னோட எல்லாரும் ஓடியா, நான் கீழே படுத்துக்கிறேன், என் மேலே படுத்துக்க. இதுக்கு மேலே கட்சியே இல்லை, எல்லா கட்சியும் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாச்சு. சர்வே 42 விழுக்காடு திமுகவுக்கு. ஸ்டாலின் முதலமைச்சராக 42 விழுக்காடு ஆதரவு. அதான் ஆதரவு இருக்க எப்போது ஓட்டு காசு கொடுக்குற? அதான் ஆதரிச்சிட்டால, எதுக்கு ஓட்டு காசு? கூட்டத்தில் நிற்கிறவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை. தனியாக நிற்கிறவனுக்குன்னு துணிவு வீரமும் தேவை. நாங்கள் வீரர்கள், அதனால் தனித்து துணிஞ்சு நிற்கிறோம். எங்களை மாதிரி நீங்கள் வரியா, எங்கள் கட்சிக்கு யார் வர்றது, அவன் வருவானா இவன் வருவானா, அந்த துணிவு இருக்கா? முதல்ல அவரை எதிர்த்து நீ வேற அனுப்பிக்கணும். சீமானோடு சென்றால் இந்த மாதிரி அச்சுறுத்தல் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிட்டு பண்றாங்க. அவங்களோட வந்து நான் உங்களுக்கு அச்சுறுத்தனா இருக்குன்னா நீங்கள் எனக்கு அச்சுறுத்தலா இருக்கீங்களா? சொல்லுங்க. உலகமே என்னைய பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் கடவு சீட்டெலாம் முடக்கி வச்சிருக்கா. அமெரிக்கா கரோனாலாம் என்னை என் நாட்டுக்குள்ளே வராதைன்னு உங்களை பார்த்து சொல்லியிருக்கா, என்னை பார்த்து சொல்லியிருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். என்னை பார்த்தா எல்லாம் பயந்து நடுங்குறீங்க. நான் யாரை பார்த்தும் பயப்படுறது இல்லையே. நான் இசட்டு ஒய் பிரிவுலாம் வச்சுக்கிட்டு போகிறது. தனியாக தான் வாகனத்தில் போவேன். நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்பு, எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு போய். உங்களுக்கு நீங்கள் பயப்பட மாட்டேங்க. உங்க கூட வரவங்களை இந்த மாதிரி அச்சுறுத்தினா என் கூட பயப்படுறேன், வரவே மாட்டான். இது வந்து கோழைகளின் கூடாரம் இல்லை, வீரர்களின் இது பெருங்கூட்டம். இது அதெல்லாம் நாங்கள் அதுக்கெல்லாம் பயப்படலை. இவங்க தான் சொல்லுவாங்க, பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு. அவங்களுக்கு தெரியாது நான் பணங்காடே நான் தான். நான் வன்னிக்காட்டு புலி, நான் பணங்காட்டு நரியெல்லாம் கிடையாது. அதனால சும்மா அப்படியே அஞ்சுவதும் அடிபணிவதும் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது. சும்மா நான் எங்களை அப்படி பேசுறதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னா சரி பேசிட்டு போட, அப்படி தான் நாங்கள் நினச்சிக்கிறோம். அதுதான் அது. அப்படி பயப்படுற ஆளுங்க மாதிரி தெரியுதா எங்களை எல்லாம் பார்த்தா? ஆனால் கல் உணவுப் பொருள் என்று கூறுகிறாரு. 3 வேளை அதை சாப்பிட முடியுமா? அது தடை செய்யப்பட்டதுன்னு கம்யூனிஸ்ட் சண்முகம் சொல்கிறார். தயவு செய்து கொடுங்க, நான் சாப்பிட்றேன். ஐயா சண்முகம் ஐயாட்ட அவங்க கட்சி ஆளுதில்ல அருகில் கம்யூனிஸ்ட் கட்சி, அங்கே போய் ஐயா பினராயி விஜயன் சொல்லிட்டு வர சொல்லுங்க. இதெல்லாம் சும்மா குழந்தைகளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று, ஒரு பெருநிகழ்வு, ஒரு முக்கியமான நிகழ்வுங்கிறது திருமணம். எப்படியும் திருமணம் நடத்தி வைப்போம். அப்போ குழந்தைக்கு பண்ணி வைப்பீங்களான்னு கேட்பீல? என்ன சொல்லுங்க. நான் மாட்டுக்கறி விரும்பி திம்பேன், என் மகனுக்கு என் மாவீரனுக்கு நீ மாட்டுக்கறி ஊட்டுவியா? இதெல்லாமா ஒரு கேள்வி? பெரிய புத்திசாலித்தனமாக கேள்வி எழுப்பது. சீமான் உன் மகனை வந்து பணம் பெற ஏற விட பைத்துக்காரப்பல என்ன இப்போ ஏறுறதுன்னு அவை நினச்சா ஏறுவா. பணம் ஏறுறது அவ்வளோ காலமாட. ஆனால் கருப்பட்டி காஃபி குடிக்கும்போது நாக்கு எழுத்து வச்சு அறுக்கணும்ல. இப்போ கருப்பட்டி காஃபி கிடைக்கும் இங்கே, அது ஏன் இப்படி ஒருத்தன் கிளம்பியிருக்காங்க பாருங்க. எங்கே பொருளாதாரம் இருக்குது என்னமோ. நேற்று நாங்கள்லாம் பனையை கண்டுபிடிச்சி அதில் கல் 17 கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிட்டுருக்கிறேன். பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்களோட இருக்குது. எங்கள் மரபு சார்ந்த வாழ்க்கை முறையில் ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், வேளாண்மை செய்தல், கரும்பு, வாழை, தென்னை, பனை. இதெல்லாம் பனை நாடார்கள் மரம், பனை சாதி மரம். அப்போ தென்னை கவுண்டர் மரமா? இல்லை கேரளாவில் தென்னை இருக்குது, அது என்ன மரம்? நாயர் மரமா இல்லை நம்பூதிரி மரமா? ஏன்னா உங்களுக்கு ஒரு அளவு இல்லையா பேசுறதுக்கு? இது மீன், அது மீன், அது ஒரு சாதியா? நாடார் பிடிக்கிறான், முஸ்லீம் பிடிக்கிறான், முத்தரையர் பிடிக்கிறான், தேவர் பிடிக்கிறான். எங்கள் ஊரில் ராமேஸ்வரத்தில் போஸ் மறவர் தான் மீனவர் சங்க தலைவராக இருக்கார் எங்கள் ஊரில். என்னத்தையாவது சொல்கிறது. மீன் பிடிக்கிறதா அது ஒரு சாதி. ஜல்லிக்கட்டுக்கு போகிறான்னா அது ஒரு சாதி விளையாட்டு. எதை தாண்டா? ஆனால் சாதி ஒழிக்க வந்தவன் தான் இதெல்லாம் பேசிட்டுருப்பான். சாதியை ஒழிக்கணும்னு வந்தவன் தான் இவர் இன்ன சாதி, இவர் இந்த சாதி. இதெல்லாம்
எப்படி சொல்கிறது, சிரிச்சுட்டு போகிறோம். பெருந்தலைவர் காமராஜர் வந்து படிக்க வச்சார் அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களை முன்னோக்கி வர்றதுக்கு. நான் அவர் பேரன் தெருவா கத்தினேன், டேய் என் தாத்தன் தான் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சார், நீங்கள் ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சார், நீங்கள் ஊருக்கு சாராய கடை திறந்து குடிக்க வச்சிங்கன்னு பேசினேன். ரொம்ப நாளாக பேசினேன். அவன் ஒத்துக்கல. பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு ஒரே ஒரு பணம் ஏறி இறங்கினேன். நான் பேசாமல் இருக்கேன். அவன் சொல்கிறான், காமராஜர் படிக்க வச்சாரு, நீ பணம் ஏற விட்டேன்னு. ஜடா டேய் ஒருத்தன் போடுறேன். இப்போ தான் ஒத்துக்கிறான், பெரியார் இல்லை படிக்க வச்சது காமராஜ்னு. அதுக்காக தான்டா பணம் ஏறினேன். சரியா இருக்கா? என்னென்ன எப்படி